நிறுத்துங்கள். கருப்பு படம் பார்க்க போறீங்களா? இந்த ரிவ்யூ பாராம போகாதீங்க. உண்மை இங்கே சொல்றேன். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அலை வந்திருக்கு. கருப்பு. இந்த படம் வெறும் திரைப்படம் இல்லை. இது ஒரு அனுபவம். நான் தியேட்டரில் பார்த்தேன். என் மனசு இன்னும் அந்த படத்திலேயே இருக்கு. ஸ்டோரி, கதை என்னன்னு சொல்றேன். ஸ்பாய்லர் இல்லாம. ஒரு சாதாரண மனிதன் சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறான். அவன் எப்படி போராடுகிறான், அதுவே இந்த கதை. டைரக்டர் இந்த கதையை சொன்ன விதம் உங்களை நேரடியா தொடும். பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் மியூசிக். நடிப்பு பத்தி சொல்லணும்னா, லீட் ஆக்டர் ஒவ்வொரு காட்சியிலும் உயிரோட நடிச்சிருக்கிறார். கண்களிலேயே எமோஷன் தெரியுது. சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாரும் தங்கள் வேலையை சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு சீன்ல கண்ணீர் வந்துச்சு. அந்த சீன் மறக்கவே முடியாது. டெக்னிக்கல், பிஜிஎம் ரைசஸ். பிஜிஎம் கேட்கும்போது உடல் சிலிர்க்குது. சினிமாட்டோகிராபி அளவுக்கு அதிகமா அழகா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. எடிட்டிங் டைட்டா இருக்கு. படம் எங்கேயும் போர் அடிக்கல. டைரக்டரோட விஷன் தெளிவா தெரியுது. ரிவ்யூ, ரேட்டிங், சஸ்பென்ஸ், மியூசிக். இப்போ நான் ரேட்டிங் கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டோரி டாஷ் 10 பங்கில் 9 ஸ்டார். ஆக்டிங் டாஷ் 10 பங்கில் 9 ஸ்டார். மியூசிக் டாஷ் 10 பங்கில் 8 ஸ்டார். டைரக்ஷன் டாஷ் 10 பங்கில் 9 ஸ்டார். ஓவர் ஆல் டாஷ் கருப்பு ஒரு மஸ்ட் வாட்ச் படம். 5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் கொடுக்கிறேன். கிளைமாக்ஸ், மாஸ் பிஜிஎம். தியேட்டரில் பார்க்கணும்னு ஃபீல் ஆச்சா? கண்டிப்பா போங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம் நல்ல தமிழ் சினிமா வராது. கருப்பு டீமுக்கு என் வாழ்த்துக்கள். ஃபைனல் பீட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல இருந்தா இப்போவே பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூ விரைவில் வருது.